அண்மை செய்தி. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம், தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சியை வழங்கிட உறுதி ஏற்போம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு மடல் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மடலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் என்றென்றும் இதயத்தில் கொண்டு வாழ்ந்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் அன்பு வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாளை எழுச்சியுடன் கொண்டாடும் இந்த வேளையில் அம்மா அவர்களுடைய புகழ் ஓங்குக என்ற வாழ்த்தொலி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எதிரொலிக்கிறது என்று பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லா நேரத்திலும் தாயாகவும் சகோதரியாகவும் உற்ற தோழமை கொண்டு தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் இமயம் போல் உயர்ந்து விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு நாளில் ஒவ்வொரு நிகழ்விலும் நகர்விலும் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அம்மா அரசு எவ்வளவு எளிமையாகவும் மக்களினுடைய தேவையை அறிந்து நடைபெற்றது என்பதையும், இன்றைய இருள் மிகுந்த விடியா திமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை அலைகழித்து அஞ்சி அஞ்சி வாழச் செய்கிறது என்பதையும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசுகிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்போது தேர்தல் வரும், அம்மாவின் அரசை எப்போது மீண்டும் அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் மத்திய மாநில உறவுகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் தெளிவான சிந்தனையும் செயல் திட்டமும் கொண்டவராகவும், தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண் கல்வி, பெண் விடுதலை, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்திய நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இந்த விடியா அரசு சீர்குலைத்து நிறுத்திவிட்டது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் அரசு நிதி நெருக்கடியை கொடுத்தும் மாநில அரசினுடைய கோரிக்கையை கிடைப்பில் போட்டும் இம்சை அரசாக இருந்து வந்தது எவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சி கொள்கையை காற்றில் பறக்கவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசை நிதி நெருக்கடி தள்ளி நிலைகுலைய செய்ய வேண்டும் என்ற கெடுமதியுடன் திமுக அரசு வகித்த மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டதையும், இருந்த போதிலும் தனது நிர்வாக திறமையால் அனைத்து சவால்களையும் சமாளித்து ஏராளமான நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு செயல்பட்ட கழக அரசும் அந்த முயற்சியில் தொய்வின்றி செயலாற்றி வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு விடியா திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்றக்கூட திறனற்றதாக உள்ளது என்றும், மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திறனற்ற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். பொழுது விடிந்து பொழுது போனால் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும், ஏன் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருப்பதையும், பாலியல் வன்கொடுமை அரங்கேறி தொடர்ந்து வருவதையும், 4 திசைகளிலும் தினந்தோறும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம், வெட்டு குத்து கொலை என்று சட்டம் ஒழுங்கு சந்திசிரிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மைகளை எடுத்துச் சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்படுகிறது என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அவலங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும், தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய நல்லாசைகளைப் போல மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் வெள்ளம் போல் திரண்டு வரும் கழக உடன்பிறப்புகளையும் தமிழ்நாட்டு நலன் நாடும் மக்களையும் பார்க்கையில் கழக ஆட்சி அடுத்த மலரப்போகும் நல்லாட்சி என்ற நம்பிக்கை என்னுள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கழக கொள்கை வீரர்களுடைய கூடாரமாக திகழக்கூடிய பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கும் திரைமறைவு அரசியல் பேராசைகளினுடைய கனவுகளும்
கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? காளைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா? முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது எனக்கு கேட்கிறது. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? காளைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா? முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற இந்த இயக்கம் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று நம் இதய தெய்வம் அம்மா சூளுரைத்தார். அந்த வெற்றி முழக்கத்தை, கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்திட நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய நாள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமையப் போகிறது. வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம். அதற்கேற்ப அயராது உழைப்போம். அம்மாவினுடைய உண்மை தொண்டர்களாக பணியாற்றுவோம் என்று அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், நாம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், வாழ்க புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மாவினுடைய பிறந்தநாள் மடலில் தொண்டர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவன் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அண்மை செய்தி. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.